செல்வங்களே! நான் நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். மற்றொரு புதிய தலைப்புடன் தொடங்குவோம். உலகப் போருக்குப் பிந்தைய இந்தியாவில் இதில் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு என்ன நடந்தது? சுதந்திரம் அடைந்தவுடன் இந்தியாவில் என்ன நிலைமைகள் இருந்தன என்பதை பார்ப்போம். இதற்கான தீர்வுகள் என்ன? இந்த தடைகளை கடக்க இந்தியா என்ன செய்தது? இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு என்ன நடந்தது என்று பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இரண்டாம் உலகப் போரின் பின்விளைவு ஐக்கிய நாடுகள் அமைப்பு, அதாவது UNO, இரண்டு முகாம்கள் மற்றும் பனிப்போர், அதாவது 1945 முதல் 1991 வரை. அணிசேரா இயக்கம், அதாவது NAM. மேற்கு ஆசிய மோதல்கள். மத்திய கிழக்கில் தேசியவாதிகளின் வளர்ச்சி. அமைதி இயக்கங்கள். சோவியத் ஒன்றியத்தின் சரிவு மற்றும் பனிப்போரின் முடிவு. இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும். முக்கிய வார்த்தைகள்: இராணுவ கூட்டணி, நாடுகளுக்கு இடையே ஒரு முறையான ஒப்பந்தம், பிராக்சி போர், இரு மாநிலங்களுக்கு இடையேயான ஆயுதம் மோதல், பஞ்சசீல். இது மாநிலங்களுக்கிடையேயான உறவுகளை நிர்வகிப்பதற்கான கொள்கைகளின் தொகுப்பைக் கொண்டுள்ளது. ஜனநாயக முதலாளித்துவம். ஜனநாயக முடிவெடுப்பதன் மூலம் உற்பத்தி திறன் மற்றும் சமூக தேவைகளின் அடிப்படையில் வளங்களை ஒதுக்கீடு செய்யும் அமைப்பு. இரண்டாம் உலகப் போரின் பின்விளைவுகள். வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு தாக்கங்கள். ஐரோப்பிய நாடுகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை இழப்பு. சோவியத் ஒன்றியம், போலந்து மற்றும் யுகஸ்லாவியா. அமெரிக்காவில் ஏற்பட்ட பெரும் மந்தநிலை போரின் உதவியுடன் தீர்க்கப்பட்டது. தொழில்கள் மற்றும் விவசாயம் செழித்தோங்கியது. இதன் விளைவாக முழுமையான வேலைவாய்ப்பும் உற்பத்தியும் அதிகரித்தது. 1945ஆம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதி ஹாரி ட்ரூமன் அமெரிக்காவை உலகின் மிக மேலாதிக்க நாடாக அறிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபை உலகளாவிய அமைதி மற்றும் முன்னேற்றத்தை முன்னேற்றுவதற்காக நிறுவப்பட்டது. இதன் விளைவாக பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் காலனித்துவம் நிறுத்தப்பட்டது. அமெரிக்கா அதிக அரசியல் மற்றும்
பொருளாதார செல்வாக்குடன் இந்த நாடுகளை காலனிகள் மீதான தங்கள் ஏகபோகத்தை அதாவது நம்பிக்கையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியது. சோவியத் ஒன்றியம் காலனித்துவ எதிர்ப்பு இயக்கங்களை ஆதரித்தது. உலகம் முழுவதும் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஊக்குவிக்கிறது. பிரிட்டன் தனது பழைய காலனிகளுக்கு சுதந்திரம் வழங்கியது. பிரிட்டனின் முன்னாள் காலனிகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. இந்த நாடுகள் பின்னர் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியத்தின் செல்வாக்கத்தின் கீழ் முதலாளித்துவம் அல்லது கம்யூனிசத்தின் தேர்வை எதிர்கொண்டன. ஒரு அதிகாரத்திற்கு எதிராக மற்றொரு அதிகாரத்தை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு அதாவது யுஎன்ஓ ஐநா சாசனம் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்க நிறுவப்பட்டது. அமைதியை மேம்படுத்துதல், போர்களை தடுப்பது மற்றும் உலகளாவிய மனித உரிமைகள், ஜனநாயகம் மற்றும் வறுமை மற்றும் பசியை நீக்குதல் ஆகியவற்றை உறுதி செய்தல் ஆகியவை ஐநாவின் இலக்குகளில் அடங்கும். ஐநா நாடுகளின் சுதந்திரத்தை மதிக்கிறது மற்றும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அல்லது உலகளாவிய அமைதிக்கு அச்சுறுத்தல் போன்ற வழக்குகளில் தலையிடுகிறது. அனைத்து நாடுகளாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநா பொதுச் செயலாளர் கண்டங்களுக்கு இடையே சுழலும். பொது சபை விவாதிக்கிறது. பாதுகாப்பு கவுன்சில் போர் மற்றும் அமைதி குறித்து முடிவு செய்கிறது. பாதுகாப்பு கவுன்சிலில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் உள்ளனர். சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ரஷ்யா, அமெரிக்கா. 2 முகாம்கள் மற்றும் பனிப்போர் 1945 முதல் 1991 வரை. போருக்குப் பிறகு 2 பெரிய கருத்தியல் மற்றும் அரசியல் முகாம்கள் தோன்றின. சோவியத் ஒன்றியத்தின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் தொகுதி மற்றும் அமெரிக்கா தலைமையிலான ஜனநாயக முதலாளித்துவ தொகுதி. யுஎஸ்எஸ்ஆர் சமத்துவம் மற்றும் அரசு கட்டுப்படுத்தப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவித்தது. அதே நேரத்தில் அமெரிக்கா பல கட்சி ஜனநாயகம் மற்றும் தனியார் முதலாளித்துவ கட்டுப்பாட்டு வளர்ச்சிக்கு வாதிட்டது. பனிப்போர் 45 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்தது மற்றும் மறைமுகமாக அதாவது ரகசியமாக போரிட்டது. பிரச்சாரம் அதாவது பப்ளிசிட்டி மற்றும் வார்த்தைகள் மூலம் உடல் ரீதியான தாக்குதல்கள் அல்லது நேரடி சண்டை இல்லாமல். பிராக்சி போர் துருக்கி, கிரீஸ் மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் கம்யூனிச எதிர்ப்பு முயற்சிகளில் அமெரிக்க ஈடுபாடு. சோவியத் ஒன்றியம் மற்றும் கியூபாவின் ஆதரவுடன் அங்கோலாவின் சுதந்திரம் மற்றும் கம்யூனிஸ்ட் கையகப்படுத்தல்.
ஜெர்மனி, ஹங்கேரி மற்றும் செகஸ்லோவியாவில் செல்வாக்கை விரிவுபடுத்த சோவியத் ஒன்றியத்தின் முயற்சிகள் பின்னர் சீனாவை அழுத்துவதற்கான தோல்வியுற்ற முயற்சிகள். இராணுவ கூட்டணிகள். அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் அணு ஆயுதங்களை கொண்டிருந்தன. அணு ஆயுதப் போர் அர்த்தமற்றது என்பதை அறிந்திருந்தது. அவர்கள் இராணுவ மற்றும் மூலோபாய கூட்டணிகளை உருவாக்கினர். அமெரிக்க நாட்டோவை உருவாக்கியது, அதாவது வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு. கம்யூனிச நாடுகள் வார்சா ஒப்பந்தத்தை உருவாக்கியது. அமெரிக்காவும் சீட்டோ, அதாவது தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைப்பு, மற்றும் சென்டோ, அதாவது மத்திய ஒப்பந்த அமைப்பு போன்ற பிராந்திய கூட்டணிகளை கொண்டிருந்தது. ஆயுத மற்றும் விண்வெளி பந்தயம். யுஎஸ்எஸ்ஆர் மற்றும் யுஎஸ்ஏ அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளில் அதிக முதலீடு செய்தன. பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகளும் இணைந்தன. உளவு மற்றும் ஏவுகணை வழிகாட்டுதலுக்கான செயற்கைக்கோள்களுடன் போட்டி விண்வெளிக்கு நீடிக்கப்பட்டது. ஒளிரும் புள்ளிகள். போட்டி சக்திகள் அழிவுகரமான ஆயுதங்களை கொண்டிருந்தன. அணு ஆயுத படுகொலை மூலம் உலகை தொடர்ந்து அச்சுறுத்துகின்றன. எல்லா நாடுகளிலும் மக்கள் தொடர்ந்து போர் பயத்தில் வாழ்ந்தனர். யூ-2 அமெரிக்க உளவு விமானம் கியூபாவில் சோவியத் ஏவுகணை கட்டமைத்தல் மற்றும் கொரியா மற்றும் மத்திய கிழக்கில் மோதல்கள் போன்ற உடனடி, அதாவது அருகில் அணுசக்தி யுத்தத்தின் தருணங்கள் இராஜதந்திரத்தின் மூலம் செயலிழக்க செய்யப்பட்டன. அணிசேரா இயக்கம், அதாவது என்ஏஎம். 1950களில் உலக இராணுவமயமாகி 2 எதிர் முகாம்களாக பிரிந்தது. அணிசேரா இயக்கம், அதாவது என்ஏஎம், 1955இல் புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகளின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் அவர்களிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்டது.
மேற்கு ஆசிய மோதல்கள். மேற்கு ஆசிய மத்திய கிழக்கு என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் இது மேற்கு ஆசிய நெருக்கடியின் அதாவது அவசர நிலை இருப்பிடம் ஆகும். பாலஸ்தீனத்தில் அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான மோதல்கள் சியோனிச இயக்கம் தங்கள் தாயகத்தை மீட்டெடுக்க விரும்பியதால் ஏற்பட்டது. மத்திய கிழக்கில் எண்ணெய் இருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பிராந்தியத்தை அமெரிக்காவிற்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையே ஒரு சர்ச்சைக்குரிய புள்ளியாக மாறியது. மத்திய கிழக்கில் தேசியவாதத்தின் வளர்ச்சி. இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஆதரவு மற்றும் பாலஸ்தீனியர்களின் நிலைமை. எண்ணெய் வளங்களுக்கான பிராந்தியத்தில் ஜனநாயக விரோத ஆட்சிகளுக்கு அதாவது அமைப்பு அமெரிக்க ஆதரவு. அமெரிக்க மற்றும் அமெரிக்க ஆதரவு ஆட்சிகள் மத நிறங்களை எடுத்துக்கொள்வதற்கு எதிர்ப்பு. அமைதி இயக்கங்கள். சோவியத் ஒன்றியத்தின் சரிவு மற்றும் பனிப்போரின் முடிவு. சோவியத் ஒன்றியமும் அமெரிக்காவும் ஆயுதப் போட்டியை குறைக்கவும் அணு ஆயுதங்களை அழிக்கவும் பொது அழுத்தத்தை எதிர்கொண்டன. சோவியத் ஒன்றியத்தில் மிகைல் கோர்பச்சேவின் தலைமை அரசியல் மாற்றம் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு அனுமதித்தது. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தன. சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்கான மக்கள் இயக்கங்களுக்கு வழிவகுத்தது. இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அமைதி மற்றும் அகிம்சை கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. அமைதிக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்த ஜவஹர்லால் நேரு பஞ்சசீல் கொள்கையை வகுத்தார். இந்தியாவின் அண்டை நாடுகளுடனான உறவை பஞ்சசீல் கொள்கைகள் தீர்மானித்தன. சீனாவுடனான இந்தியாவின் உறவு. 1949இல் வன்முறைப் புரட்சிக்குப் பிறகு சீனா கம்யூனிஸ்ட் குடியரசாக மாறியது. இந்தியா சீனாவின் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை அங்கீகரித்ததோடு ஐ.நா. 1950இல் திபெத்தை சீனா இணைத்துக் கொண்டது அதாவது எடுத்துக்கொண்டது. இந்தியாவுடன் மோதலை ஏற்படுத்தியது மற்றும் எல்லை பிரச்சினைக்கு வழிவகுத்தது. அது இன்றும் தீர்க்கப்படாமல் உள்ளது. பாகிஸ்தானுடனான இந்தியாவின் உறவு. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து சுதந்திரம் பெற்றன.
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மோதல்கள் பிரிவினைக்குப் பின்னர் தொடர்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய பிரச்சினை காஷ்மீர். வங்கதேசத்துடனான இந்தியாவின் உறவு. 1971ஆம் ஆண்டு இந்திய படைகளின் உதவியுடன் வங்காளதேசம் பாகிஸ்தானிடம் இருந்து விடுதலை பெற்றது. சுதந்திரத்திற்குப் பிறகு வங்காளதேசம் இந்தியாவுடன் 25 ஆண்டுகால அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. நதி நீர் பகிர்வு மற்றும் சட்டவிரோத இடம்பெயர்வு போன்ற தலைப்புகளில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், இரு நாடுகளும் பொருளாதார மற்றும் பேரிடர் மேலாண்மை முயற்சிகளில், அதாவது ஒரிஜினாலிட்டி, இணைத்து செயல்பட்டன. இலங்கையுடனான இந்தியாவின் உறவு. இலங்கை இந்தியாவின் தெற்கே இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு நாடு. இலங்கை 1948இல் சுதந்திரம் பெற்றது. இந்தியாவும் இலங்கையும் கலாச்சார, இன, பொருளாதார உறவுகளை கொண்டுள்ளன.